வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டு, தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கைக்கு பிரதமர் உறுதி. போலீசார் நடத்திய வெறி தாக்குதல்கள், பஞ்சாப், பீகார் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட தென் தமிழகத்தில் கனமழை மேலும் நீடிக்க வாய்ப்பு. விரிவான செய்திகள். விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பது உறுதியானால் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியளித்துள்ளார். விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தில் விவசாயம் சாரா கடன் பெற்ற விவசாயிகளுக்கு முறைகேடாக சலுகை அளிக்கப்பட்டுள்ளதாக CAG அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடன் தள்ளுபடிக்கான தகுதியுள்ள விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும், சலுகை பெற்ற 5 விவசாயிகளில் ஒருவருக்கு முறைகேடாக கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் CAG அறிக்கையில் குற்றம் சாட்டப்பட்டது. 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன் தள்ளுபடி திட்டத்தில் 10,000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியது. விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தில் 34 லட்சம் பேருக்கு முறைகேடாக சலுகை அளிக்கப்பட்டுள்ளதாகவும், தகுதியுடைய 24 லட்சம் விவசாயிகளுக்கு சலுகைகள் கிடைக்கவில்லை என்றும் ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதா MP ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டினார். வங்கி அதிகாரிகளும் புரோக்கர்களும் சேர்ந்து விவசாயிகளின் பணத்தை சுருட்டியதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட பிரதமர் மன்மோகன் சிங், இந்த விவகாரம் குறித்து ஆராயும் பொறுப்பு பார்லிமென்ட் கணக்கு குழுவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றார். CAG அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி திட்டத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பது நிரூபணமானால் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிப்பதாகவும் மன்மோகன் சிங் கூறினார். பிற்பகலுக்கு மேல் இரு சபைகளிலும் CAG அறிக்கை மீது விவாதம் நடந்தது. ஆனால் டெல்லியில் நடந்த விவசாய கருத்தரங்கில் பங்கேற்ற விவசாயத்துறை அமைச்சர் சரத் பவார், விவசாய கடன் தள்ளுபடி திட்டத்தில் எந்த முறைகேடும் நடக்கவில்லை என்றார். 3,07,00,000 பயனாளிகளில் வெறும் 90,000 பயனாளிகளின் ஆவணங்களை மட்டுமே ஆராய்ந்து பார்த்து CAG தனது அறிக்கையை அளித்துள்ளதாக கூறிய சரத் பவார், தகுதியற்ற விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட கடன் தள்ளுபடி தொகையை வங்கிகள் மீண்டும் வசூலித்துவிடும் என்று நம்புவதாகவும் கூறினார். முன்னதாக விவசாய கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தில் நடந்த முறைகேட்டை கண்டித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் பார்லிமென்டின் இரு சபைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. விவசாயிகள் அதிக அளவில் தற்கொலை செய்யும் மாநிலங்களில் விவசாய கடன் தள்ளுபடி நிவாரண திட்டத்தை பிரதமர் மன்மோகன் சிங் 2008ஆம் ஆண்டு துவங்கி வைத்தார். 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய கடன் தள்ளுபடி வழங்கும் திட்டத்தை அமல்படுத்தியதில் பெருமளவு முறைகேடு நடந்திருப்பதாக CAG எனப்படும் மத்திய கணக்கு தணிக்கை குழு தயாரித்த அறிக்கை பார்லிமென்டில் செவ்வாயன்று தாக்கல் செய்யப்பட்டது. புதனன்று லோக்சபா கூடியதும் விவசாய கடன் ஊழல் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா, இடதுசாரிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். அதற்கு சபாநாயகர் மீராகுமார் அனுமதி மறுத்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அதே நேரத்தில் அதிமுக MPக்கள் இலங்கை பிரச்சினையை எழுப்பி கோஷமிட்டனர். இதனால் சபை பிற்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. ராஜ்யசபாவிலும் CAG அறிக்கை மீது விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷமிட்டனர். சபை தலைவர் ஹமீத் அன்சாரி பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் அமைதி திரும்பவில்லை. இதனால் சபை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. பகல் 12 மணிக்கு பிறகு இப்பிரச்சினையில் விவாதம் துவங்கியது. பஞ்சாப் இளம்பெண்ணும் பீகார் ஆசிரியர்களும் போலீசாரால் தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து இரு மாநில அரசுகளும் விளக்கம் அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் புதனன்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பஞ்சாப் மாநிலம் டர்ன் மாவட்டத்தில் இளம்பெண்ணுக்கு லாரி டிரைவர்கள் செக்ஸ் தொந்தரவு கொடுத்தனர். அதுகுறித்து போக்குவரத்து போலீசாரிடம் புகார் கூறிய அந்த பெண்ணையும் அவரது தந்தையையும் நடு ரோட்டில் போலீசார் மிருகத்தனமாக தாக்கிய சம்பவம் நாடு முழுக்க அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியது. அப்பெண்ணை தாக்கிய இரு போலீசாரை சஸ்பெண்ட் செய்ய உத்தரவிட்ட பஞ்சாப் முதல்வர் பிரகாஷ் சிங் பாதல் இது தொடர்பான நீதி விசாரணைக்கும் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் செவ்வாயன்று பீகார் தலைநகர் பாட்னாவில் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கண்மூடித்தனமாக அடித்து விரட்டினர். தலைமைச் செயலகத்துக்கு வெளியே நடந்த இந்த தடியடியில் ஆசிரியைகளையும் கூட விட்டு வைக்கவில்லை. இந்த இரு தாக்குதல் சம்பவங்கள் தொடர்பாக மீடியாக்களில் வெளியான வீடியோ காட்சிகளை பார்த்து அதிர்ச்சியடைந்த உச்சநீதிமன்றம் இச்சம்பவங்களை தானே வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. பஞ்சாப், பீகார் மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். Standing Counsel that today Justice Singhvi has taken suo motu cognizance of the incident having taken place in Bihar with respect to the incident of teachers
and as well as the incident which has taken place in Tarntal. So he has also sought assistance from the learned Attorney General Mr. Vahanvati. He also requested Mr. Harish Salve to assist in this matter. போலீசாரின் செயல்பாடு குறித்து மார்ச் 10ஆம் தேதிக்குள் இரு மாநில அரசுகளும் பதிலளிக்க வேண்டும் என அந்த நோட்டீஸில் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வழக்கு விசாரணையில் நீதிமன்றத்துக்கு அட்டர்னி ஜெனரல் உதவ வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிதாக உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது இலங்கை மற்றும் தமிழக கடற்கரைக்கு இடையே நிலை கொண்டிருந்தது. இந்நிலை புதனன்று காலை 8:30 மணி நிலவரப்படி மேற்கு நோக்கி நகர்ந்து குமரி கடல் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலை கொண்டிருந்தது. இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் அதிகபட்சமாக 17 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக தெரிவித்த சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன், தமிழகம் புதுச்சேரியில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறினார். தென்னிலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள வங்கக்கடல் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அந்த மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8:30 மணி அளவிலே குமரி மற்றும் மாலத்தீவு கடல் பகுதியிலே நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு நிலை காரணமாக வரும் 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரை அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம். செவ்வாயன்று காவிரி டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் கனமழை பெய்துள்ளது. 800 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் ஃபைன் ஃபியூச்சர் நிறுவன நிர்வாகிகள் இருவரை தனிப்படை போலீசார் சென்னையில் கைது செய்துள்ளனர். அவர்கள் இருவரையும் கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். கோவை மாவட்டம் பீளமேடு பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஃபைன் ஃபியூச்சர் என்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனம் மாதம் 10,000 ரூபாய் செலுத்தினால் 50,000 ரூபாய் வரை ஊக்கத்தொகை வழங்குவதாக கவர்ச்சி திட்டங்களை அறிவித்தது. இதை நம்பிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் 800 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்தனர். இந்நிலையில் முதலீட்டாளர்களுக்கு உறுதி அளித்தபடி தவணையில் பணம் கொடுக்கவில்லை. தாங்கள் ஏமாற்றப்பட்டது குறித்து கோவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் முதலீட்டாளர்கள் புகார் அளித்தனர். தொடர்ந்து இந்நிறுவனம் மீது புகார்கள் குவிந்த நிலையில் உரிமையாளர்கள் செந்தில்குமார் மற்றும் விவேக் ஆகிய இருவரும் தலைமறைவாகினர். ஆனாலும் கோவையில் உள்ள அவர்களது வீடு, கார் மற்றும் முக்கிய ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் செந்தில்குமார், விவேக் இருவரையும் சென்னையில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட செந்தில்குமார், விவேக் இருவரையும் டிஎஸ்பி பாலாஜி தலைமையிலான போலீசார் கோவை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். விவசாயிகள் போராட்டத்தை கலைக்க வந்த உதவி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் போராட்டக்காரர்களால் தாக்கப்பட்டு இறந்தார். பஞ்சாப் மாநிலம் டர்ன்டரன் மாவட்டத்தில் உள்ள ஜியோபாலா கிராமத்தில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். போராட்டக்காரர்களுடன் சமரசம் பேசுவதற்காக போலீஸ் வாகனத்தில் உதவி போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குல்பீர் சிங் விரைந்தார். அப்போது ஏற்பட்ட தகராறில் போலீஸ் அதிகாரி குல்பீர் சிங்கை விவசாயிகள் சரமாரியாக தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். ஆனால் மாரடைப்பால் போலீஸ் அதிகாரி இறந்ததாக விவசாயிகள் கூறுகின்றனர். அதோடு குல்பீர் சிங் நன்றாக குடித்திருந்ததாகவும் விவசாயிகளையும் பெண்களையும் துன்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டினர். ਬੱਤੀ ਵਾਲੇ ਨਹੀਂ, ਜਦੋਂ ਮੈਂ ਇਹਨਾਂ ਨੂੰ ਆਖਿਆ ਬੱਤੀ ਵਾਲੇ ਤੇ ਆਂਦੇ ਨਹੀਂ ਪੁਲਿਸ ਵਾਲੇ ਇਹਨਾਂ ਬੂਹੇ ਭੰਨੇ ਆ। ਇਹ ਅਸੀਂ ਆਖਿਆ ਵੀ ਬੂਹਾ ਜਦੋਂ ਇਹਨਾਂ ਸਾਡਾ ਭੰਨਿਆ ਵੇਲੋ ਜਾ ਕੇ ਜੀ ਬੂਹਾ ਸਾਡਾ ਟੁੱਟਾ। ਇਹਨਾਂ ਨੂੰ ਮੁੜ ਕੇ ਮੁੰਡਾ ਸਾਡਾ ਇੱਧਰ ਆਏ ਪਲਵਿੰਦਰ ਸਿੰਘ ਦਾ ਘਰ ਜਿਹੜਾ ਅਸੀਂ ਆਖਿਆ ਪਲਵਿੰਦਰ ਉੱਧਰ ਸੁੱਤਾ। ਇਹਨਾਂ ਧਰੂ ਕੇ ਮੁੰਡੇ ਨੂੰ ਅੰਦਰੋਂ ਲਿਆਂਦਾ ਜਿਹੜਾ ਇਹਨਾਂ ਮੈਨੂੰ ਵੀ ਧੱਕੇ ਮਾਰੇ ਪਰਾਂ ਹੋ ਜਾ। ਇਹਨਾਂ ਨੇ ਅਸੀਂ 3-4 ਜਣੀਆਂ ਸਾਨੂੰ ਮਗਰੇ ਧਰੂਦੀਆਂ ਮੁੰਡਾ ਇਹਨੇ ਸ਼ਰਾਬ ਪੀ ਕੇ ਮੈਂ ਆਖਿਆ ਤੂੰ ਸ਼ਰਾਬ ਪੀ ਕੇ ਅੱਧੀ ਰਾਤ ਆਇਆ ਕਿਉਂ? போலீஸ் அதிகாரி குல்பீர் சிங் இறப்புக்கான காரணத்தை கண்டறிவதற்காக அவரது உடல் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் விவசாயிகள் சிலர் மீது போலீசார் வழக்கும் பதிவு செய்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் பிரதாப்கர் மாவட்டத்தில் கலவரத்தை அடக்கச் சென்ற துணை போலீஸ் சூப்பரண்ட் துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டதால் உருவான பரபரப்பு அடங்குவதற்குள் தற்போது இச்சம்பவமும் போலீசார் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத் குண்டுவெடிப்பில் சிக்கிய மாணவர் புதனன்று சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 17ஆக அதிகரித்துள்ளது. ஆந்திர தலைநகர் ஹைதராபாத்தில் உள்ள தில்சுக் நகரில் பிப்ரவரி 21ஆம் தேதி அன்று 2 இடங்களில் குண்டுவெடிப்புகள் நடந்தன. இதில் 16 பேர் உயிரிழந்தனர். 116 பேர் பலத்த காயமடைந்து ஹைதராபாத்தில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தனர். பலத்த காயத்துடன் ஹைதராபாத் யசோதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அம்ருதா ரவிக்குமார் என்ற 25 வயது நிரம்பிய மாணவர் புதன்கிழமை காலை சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதன் மூலம் பலி எண்ணிக்கை 17ஆக உயர்ந்தது.
கரீம்நகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அம்ருதா ரவிக்குமார் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக வேண்டும் என்ற லட்சியத்துடன் தில்சுக் நகர் வந்து தங்கி படித்து வந்தார். பிப்ரவரி 21ஆம் தேதியன்று நண்பர் திருப்பதியுடன் சாலையோர கடையில் சாப்பிட்ட போதுதான் குண்டுவெடிப்பில் இருவரும் சிக்கிக் கொண்டனர். திருப்பதி சம்பவ இடத்திலேயே பலியானார். ஹைதராபாத் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக விசாரித்து வரும் தேசிய புலனாய்வு அமைப்பினர் ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் மன்சார் இமாம் என்ற பயங்கரவாதியை கடந்த ஞாயிறன்று கைது செய்தனர். அது ஒன்றை தவிர விசாரணையில் வேறு எந்த முன்னேற்றமும் இன்றி திணறி வருகின்றனர். மதுரையில் துவங்கியுள்ள சர்வதேச டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவுக்கான பிரதான சுற்றில் விளையாட 4 இந்திய வீரர்கள் தகுதி பெற்றுள்ளனர். மதுரை டென்னிஸ் பவுண்டேஷன் சார்பில் டிவிஎஸ் ஐடிஎஃப் சர்வதேச டென்னிஸ் போட்டி துவங்கியுள்ளது. இப்போட்டியில் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்றின் 2வது போட்டியில் குணால் ஆனந்த் சீன தைபேயின் ஜூய் சென்ஹங்கை 7-6, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் வென்றார். பிற போட்டிகளில் இந்தியாவின் வினோத் ஸ்ரீதர் 6-2, 6-3 என்ற நேர் செட் கணக்கில் சக வீரர் கணேஷ் சீனிவாசனை தோற்கடித்தார். ஒற்றையர் பிரிவு பிரதான சுற்றில் விளையாட குணால் ஆனந்த், வினோத் ஸ்ரீதர், ராக்ஷேத் தாக்கர், ஷாபாஸ் கான் ஆகிய 4 இந்திய வீரர்கள் தகுதி பெற்றுள்ளனர். இப்போட்டியின் இரட்டையர் ஆட்டத்தின் இறுதிப் போட்டி 8ஆம் தேதி நடக்கிறது. அடுத்து 9ஆம் தேதி நிறைவு நாளில் வெற்றி பெறும் அணிக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்படுகிறது. இந்தியாவில் இருக்க லீடிங் பிளேயர்ஸ் போக கம்ப்ளீட்டாக நம்ம இங்கேருந்து வந்து அக்ராஸ் த வேர்ல்டு எங்கெங்கெல்லாம் டென்னிஸ் விளையாடுறாங்களோ அத்தனை டென்னிஸ் கண்ட்ரீஸ்லேருந்து விளையாடுறாங்க. மொத்தம் 32 பிளேயர். இந்த 32 பிளேயர் இன்னைக்கு காலையிலேருந்து மெயின் ட்ரா ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதே இந்த 32 பிளேயர் ஒரு 16 டபுள்ஸ் டீம் ஆடி அந்த 16 டபுள்ஸும் இங்கேருந்து வந்து மேட்ச் ஆடுவாங்க. அடுத்தடுத்து நடக்கவுள்ள இப்போட்டியில் அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடுகின்றனர். தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,144 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,768 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 58 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 54,410 ரூபாயாக இருந்தது. கோடை காலத்தை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் சாத்துக்குடி, எலுமிச்சை பழங்களின் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலத்தில் குளிர்பானங்கள் மற்றும் பழங்களின் தேவை அதிகரித்து காணப்படும். இக்காலகட்டத்தில் வெயிலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அதிகம் நாடுவது சாத்துக்குடி பழங்களைத்தான். அனைத்து சீசனிலும் கிடைக்கும் இப்பழங்கள் கோவை மாவட்ட சந்தையில் தற்போது அதிக அளவு இறக்குமதி செய்யப்பட்டு வருகிறது. கோடை காலம் துவங்க உள்ள நிலையில் ஆந்திர மாநிலம் ஆனந்தபூரிலிருந்தும் நாக்பூரிலிருந்தும் லாரிகளில் டன் கணக்கில் சாத்துக்குடி, எலுமிச்சை பழங்கள் வந்து குவிந்துள்ளன. அதன் விற்பனையும் தற்போது அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கோவை மாநகருக்கு வரக்கூடிய எல்லா சாத்துக்குடிங்கிற விஷயமே எல்லாமே பாத்தீங்கன்னா ஆந்திராவை மட்டும்தான் பேஸ் பண்ணி வருதுங்க. அந்த ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய சாத்துக்குடி எண்ணிக்கையான வண்டிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 6 இருந்து ஒரு 10 வண்டி தினசரி வருது. அதுல வந்து கோவை மாவட்டம் மட்டும் இல்லாம இன்ன பிற மாவட்டங்களுக்கும் பிற மாநிலமான கேரளாவுக்கு வந்து அதிகமான அளவுல வந்து நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். கோவை மாவட்ட சந்தையிலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம் போன்ற பகுதிகளுக்கும் சாத்துக்குடி பழங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. சந்தைகளுக்கு வரும் பழங்களின் வரத்து கோடை காலத்தை வரவேற்க துவங்கியுள்ளன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.